நீ அதனால் வந்து ஊருக்குள்ளே சுற்றுறன்றதுனால இங்கே வந்து உதார் காட்டுறதுன்றது ஆகாது. கடைசியாக ஒன்று எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்பாங்க. இவ்வளோ வருஷம் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்த 3 எழுத்து கட்சி, அந்த 3 எழுத்து கட்சியிடம் 3 தலைமுறை அடிமையாக இருக்கிற ஒரு குரூப் இருக்குல்ல, இதுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விவாத மேடைகளில் கலந்துக்கிறதும் நல்லா கவனிங்க. விவாத மேடைகளில் திமுக காரன் எவனோட வருவியான்னு பார்த்தா ஆதரவாளர், பத்திரிகையாளர் இப்படி தான் வராங்க. டேய், திமுக இளைஞர் அணிலேயே இத்தனை பேர் போஸ்டிங் இருக்குன்ற, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அணிலையும் இவ்வளோ போஸ்டிங் இருக்கு. கட்சி சார்ந்து வந்து உட்காடுறான்னா கழியிற அதுதான் சொல்கிறேன் நான். கட்சி சார்ந்து வந்து உட்காந்து பேசுகிறானா, கட்சி சார்ந்து வந்து யாரும் உட்காந்து பேசாமல் ஆதரவாளர் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் உட்கார வச்சு அண்டா குண்டா பெரிய மிஸ்ஸை சின்ன மிஸ்ஸை தொடப்பு கட்ட விளக்குமாறு எல்லாத்தையும் உட்கார வச்சு பேச வைக்கிற தவிர நீயே வரமாட்டேற காலத்துக்கு. நீ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க தம்பி, நாங்கள் தளபதி விஜய் அவர் வந்து பிஜேபின்னு சொல்ல மாட்டார்னாரு. தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் நின்று பிஜேபி மோடின்னு சொன்னதெல்லாம் இந்த வச்சுக்கனாரு. தொடர்ச்சியாக இந்த நொடி வரைக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குறாரு அத்தனை பேர்த்துக்கும். கரெக்டுங்களா? அப்போ நாங்கள் தெளிவாக எங்களுடைய ஸ்டாண்டில் இருக்கிறோம். நீ குழந்தைன்ற 2 வருஷ கட்சின்ற ஒரு விவாதத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டால் ஃபோனை போட்டு அந்த சேனலுக்கு யார் அந்த தரப்புலேருந்து வரா, யார டிவிகே தரப்புலேருந்து யார் வரா, அவ்வளோ விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. இன்னார் வந்தால் நான் வரமாட்டேன்றானுங்க.